Dear friends, very very good morning. Happy Independence Day, my dear friends. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாடி தோட்டத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே ஞாபகத்தமாக ஒரு சில விதைகளை விதைப்போன்னு வந்தேன் நண்பர்களே. ஆமாம், ஆக்சுவலாகவே முதல்ல விதைச்சிட்டேன். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஞாபகத்தமாக டெய்லி மணி கொடி ஏற்று போகணும். அதுக்குள்ளே கொஞ்சம் விதையை விதைச்சிட்டு போமே நினச்சிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் விதை இருக்குது நண்பர்களே. வெண்டை, ரேடிஸ், முள்ளங்கி, பாகல் விதை, கீரை விதைலாம் இருக்குது நண்பர்களே. வாங்க, இந்த மண்ணெலாம் கலவையெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், கலந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி கொஞ்சம் சில விதைகளை விதைப்பேன்னு வந்திருக்கேன் நண்பர்களே. வாங்க, இப்போ இதை பாருங்கள், ஒரு பெரிய கண்டெய்னர் மண்கலவை கலக்கி வச்சு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. இப்போ நண்பர்களே, இந்த பாருங்கள், ஒரு 9 விதை எடுக்க நண்பர்களே. பச்சை வெண்டி, ஆமாம் நண்பர்களே, இதை 9 இதுக்கு பெரிய கண்டெய்னரு 9 ஊண்டி விட்டுட்டு விதைச்சி விட்டுட்டு அதில் 2 அல்லது 3 வைக்கலாம். இதில் வாங்க, கடவுள் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் 9 விதை இருக்குது. சென்டரில் ஒரு சின்ன ஹோல் போடுறேன், விட்டு ஒரு விதை விதைக்கிறேன். இந்த பாருங்க, வச்சுட்டு மண்ணை தள்ளி விடுறேன். ரொம்ப டீப்பாக வைக்கக்கூடாது, மேலாப்பில் வச்சா போதும். ஏன்னா அப்புறம் விதை எந்திரிச்சு வர்றதுக்கு சிரமப்படும், முளைச்சி வர்றதுக்கு. பச்சை கலர் வெண்டி நண்பர்களே, இது ஏற்கனவே வச்சுருக்கேன், வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 3, 4, 5, 6. ஆக்சுவலாக ஈவினிங் ஹவர்ஸில் தான் நண்பர்களே நம்ம இந்த மாதிரி விதை விதைக்கணும். பட்டு ஈவினிங் டெய்லி இப்போ மழை வந்துடுது. அதனால் நான் காலையிலேயே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னால் விதைச்சி பண்ணி வந்திருக்கேன் நண்பர்களே. விதைச்சிட்டேன் நண்பர்களே. விதைச்சிட்டு உயிர் தண்ணி கொடுக்கணும் நண்பர்களே. இந்த பாருங்க, உயிர் தண்ணி ஸ்ப்ரேயர் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கையில் ஊற்றுறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு நண்பர்களே, என்னுடைய லிங்க்கில் போனீங்கன்னாக்கா ஃபுல் வீடியோ வரும் நண்பர்களே. இது வந்து ஷார்ட்ஸில் தான் வருது. ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் இதில் நண்பர்களே 9 போட்டு வச்சுருக்கீங்களாங்களா, 9 வந்துடும். ஏன்னா விதை பூரா நல்ல நேர்த்தியான விதை. பஞ்சகாவியத்தில் முக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் முக்கி எடுத்துகிட்டு அந்த விதை விதைக்கிறது நல்லது. பஞ்சகாவியில் அது டைலூட்டட் பஞ்சகாவியோட மீனமத்தை முக்கிட்டு 2 நிமிஷம் கழித்து விதைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முளைப்புத்திறன் நல்லாயிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வச்சு 9 விதை ஊண்டிட்டு நண்பர்களே. இதில் 2 தான் நண்பர்கள் விடுவேன். இந்த பாருங்கள், பெருசு இது 2 பிளான்ட்டை மட்டும் மிச்சத்தை தான் இப்படி எடுத்துருவேன். ஏன்னா விதைகள் நிறையா இருக்குது என்கிட்ட. இந்த இங்கே கண்டெய்னர்லாம் இருக்குது. எதை பார்த்து இந்த பாருங்கள், எதில் இல்லையோ அதில் பார்த்து நான் அதை மிச்சத்தை விதை ஊண்டிக்குவேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே. அப்படியே இன்னொரு கண்டெய்னர் இருக்குது, இதாக இருக்குது பாருங்கள். இதில் விதைக்கிறேன் நண்பர்களே. இதில் விதைக்க போகிறேன் இப்போ நான். ஓகே நண்பர், இதான் நண்பர்களே அந்த விதை விதைக்கக்கூடிய சிஸ்டம். எந்த விதையாக இருந்தாலும் இதான் நண்பர்களே. சிஸ்டம் இஸ் ஒன்லி திஸ். ஓகே நண்பர்களே, அகைன் அண்ட் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ வெரி வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஷோயிங் தீஸ் ரோசஸ் ஆஃப் அவர் டெரஸ் கார்டன். இந்த பாருங்க, இனிமேல் தான் இதை பறித்து கொண்டு போகணும். கொடி ஏற்றுறதுக்கு, கொடியில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும். இதெல்லாம் கொண்டு போகணும் நண்பர்களே. இவ்வளோ பாருங்கள், எவ்வளோ முட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.